ஹலோ கைஸ், நான் அவங்க டிஜி தமிழ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளெக்ஸ் தான். ஆனால் இதில் ஒரு விஷயம், நம்ம ஐடி பேன் ஆகிடுச்சு. ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரில. ஐடி பேன் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு கதையை சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ரோப்ளெக்ஸ்குள்ளே ஜாயின் ஆனேன். என்ன ஆச்சுன்னு தெரில, டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க யாரும். உள்ளே போனால் சைன்இன்லாம் கேட்டுச்சு. நானும் சைன்இன் கொடுத்தேன். சைன்இன் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டுச்சு. எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது. இது 4 வருஷம் பழைய அக்கௌண்ட் அது. இப்போ பாஸ்வேர்டு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தானே? சரி, பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து உள்ளே போனால் வந்துச்சு. அவனுங்களும் காட்டினானுங்க இந்த மாதிரி இமெயில் ஐடி கூட அதை கூட இதை கொடுத்துட்டு ஒரு 6 டிஜிட் கோடு வரும்னானுங்க. நானும் வெயிட் பண்ணுறேன் 1/2 மணி நேரமாக. வரவே இல்லை கைஸ். கட்சி வரைக்கும் வெறுத்துட்டேன். அவ்வளோதான், ஐடி போச்சு. நீங்கள் அப்போ எப்படி இருந்தது தெரியுமா? அப்புறம் என்ன, பல ட்ரை எடுத்தேன், புது ஐடி க்ரியேட் பண்ணிட்டு விளாட வந்துட்டேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 100 நாளைக்குள்ளே நம்ம வந்து இந்த நூபு அக்கௌண்ட்டை ப்ரோ அக்கௌண்ட் ஆக்க போகிறோம். எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸை மாற்றி யூஜிசியில் எடுத்து இது மாதிரி எக்ஸட்ரா நம்ம இந்த கேமில் பண்ண போகிறோம். அந்த ஐடியில் என்ன இருந்ததோ அதோட அதிகமாகவே இந்த ஐடியில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த இதோட டே 1 தான் இது. ஸோ வாரா பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஐடியில் என்ன பண்ணி வச்சுருந்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவதாரை பார்க்கணும். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஃபுல்லாக பேக்கன் ஐக்கானு. ஸோ இதை நம்ம மாற்றணும் ஃபுல்லாக போய். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சரி இதெல்லாம் ஐயோ கைஸ், இதெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போதே ரொம்ப தலை சுற்றுது கைஸ். ஸோ நம்ம முதல்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தெரில, சும்மா ட்ரை பண்ணுவோம் இருங்க. ஃப்ரீ யூஜிஸாக எடுக்க போகிறோம். அந்த கேம் பேர் கான், உங்களுக்கு யூஸ் ஆகும் கைஸ். இது கான் கேவ்னு போட்டு வேர்ல்டு ஃப்ரீ ஜங்கல்னு வரும். இந்த முதல்ல தேடுற இந்த சைனீஸ் கேமை ஜாயின் பண்ணிங்க. இது எதுக்குடா ஜாயின் பண்ணு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கேரக்டர் வச்சுருந்து தெரியுமா, வெள்ள முடி வச்சு அந்த கேரக்டர். ஐயோ கைஸ், இந்த கேரக்டர் பார்க்கும்போதே இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். மறுபடியும் ரோப்ளெக்ஸை முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். என்னடா கடலில் இருக்கிறேன் கைஸ். இருங்க லோட் ஆகட்டும் கேம். லோட் ஆகிடுச்சு கைஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நான் அதில் அரைகுறையாக போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க என் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ இந்த கேம் என்ன விஷயம்னா, அது வந்து ஸ்டார் பட்டனுக்கு தான். இதில் ரைட் சைட் கார்னர் பாருங்கள். இதெல்லாம் இல்லைப்பா, ரைட் சைட் கார்னர் இது. இதாங்க 10 எத்தா உங்களுக்கு இது கிடைக்கும், 20 30 அந்த மாதிரி. என்ன அதில் 10 20 30ன்றீங்கன்னா, இந்த சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டா எப்படியா நம்ம இந்த மாதிரி ஓப்பெல்லாம் பண்ணி இந்த இருக்குது தெரியுமா, ஒரு ஆஸ்ட்ரோனட் ஏலியன் மண்டை இதை எடுக்கணும். இப்போ எடுத்தால் நம்மளுக்கு 1ன்னு காட்டும். இந்த கேம்லலாம் சைனீஸில் இருக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, குண்டக்காக தான் புரியும். ஸோ அதை புரிஞ்சுன்னா ஆனால் உங்களுக்கு கேரக்டர் கிடைக்கும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பல கணக்கான கலெக்ட் பண்ணணும். ஸோ நான் இதை ஆஃப்லைனில் கலெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் மொத்த யூடியூபர் மாதிரி சொல்லிட்டு போயிடுறதா இல்லை. ஏன்னா ஆஃப்லைனில் கலெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோனில் சார்ஜும் இல்லை. அப்படியே வீடியோ தான் எடுக்கணும். ஸோ அப்படியே ஒரு நாளைக்கு நம்ம ஒரு யூஜிசி கேமில் ஆடி ஒரு யூஜிசி எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட்டு இந்த 20 வரைக்கும் இருக்குல்ல கைஸ், இதை எடுக்கலாம் நம்ம இன்றைக்கி. அதான் இந்த 3 மாதிரி இருக்குல்ல, அதை எடுக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக நம்ம இந்த கேமை டெவலப் பண்ணி இதெல்லாம் காற்று கைஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம தாண்டி போகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கும். சூப்பரா. ஓகே கிளியர். மறுபடியும் எங்கள்கிட்ட கூட்டின்னு வரீங்க. நான் இங்கெல்லாம் வரல பார்த்துட்டு எங்களை விட்டுருப்பா. போதும் தான் கொழுப்புன்றது, தூக்கி போய் விடுங்கண்ணே. தேங்க்ஸ்ப்பா. ஸோ நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய சீக்ரெட் ஏரியாவில் இருக்கும், காட்டுறேன் நான். சீக்ரெட் ஏரியானா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, இதே மாதிரி 1 2 இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ கலெக்ட் பண்ணிப்போம்? 5 கலெக்ட் பண்ணுறேன் கைஸ். நைஸ், அவர் ப்ராக்ரஸ் இஸ் நைஸ். எங்கள் கூட்டின்னு வராதிங்கண்ணா, இங்கே மென்டல் ப்ரெஷர் ஆகுதுடா. தம்பி ப்ளீஸ்டா, வேணாண்டா. அப்போ நான் ஆஃப்லைனில் இருக்கும்போது எவ்வளோ பாடுபட்டுருவேன் நீங்கள் பார்த்துங்க கைஸ். ஐயோ அதுதான் கைஸ் அந்த சைடு போதே, பிடிச்சிருவோம். கூட்டும் போடா தம்பி, சீக்கிரண்டா எறா. கீழே போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வேறு எங்கே கைஸ் 20 எடுத்ததுக்கே நாக்கு தள்ளுது எனக்கு. நான் எப்படி எடுத்தேன்னு எனக்கு தெரியல கைஸ். அப்போ யூஜிஸ்ன்னு என்னன்னு தெரியாத காலத்தில் இருந்தேன், இப்போ என்னன்னு தெரிஞ்சால் எடுக்க முடியாத காலத்தில் இருக்கேன். ஐடி போயிடுச்சு. ஸோ கைஸ், அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். நான் வரக்கூடாதுன்னா வீடியோ வர போயிடுச்சு. யாருக்காவது இந்த மாதிரி நிலம வருமா கைஸ்? 4 வருஷம் கஷ்டப்பட்டு மாங்கு நான் ஐடி திடீர்னு ஒரு நாள் வந்து பேன் ஆகிடுச்சு. பார்த்தா இன்னைக்கு கிளம்பா வீட்டுக்குண்ணா எப்படி இருக்கும்? என்னடா ஸ்பான் ஆக மாட்டேங்கிறானுங்களே கைஸ், வெறுப்பேற்றுறானுங்களே. அங்கே 2 இது கைஸ்.
ரங்கா ஜோக் காட்டிடுறாங்க. சரி பரவாயில்ல. இது இதில் என்ன பிரச்சனைனா இவனுக்கு வந்து எத்தனை அது மாஞ்சிறாங்க கைஸ். வெறுப்பு கைஸ் தான். இந்த ஒரு ஆப் எப்போது முடிக்குமோ போவோம். எங்கடா கொண்டு போய் விட்ற கேஸ். இதெல்லாம் நான் அப்போ எப்படி முடிச்சிருப்பேன். எனக்கே வெறுப்பாகுது. பாத்திரமா இருந்தது கைஸ். இதெல்லாம் பார்த்தாலே பல்ல கட்சின்னு முச்சம் கைஸ். இந்த கேம் நான் முடிச்சோண்டா. எப்போ கேரக்டர் கட்சிச்சான்னு இருந்தேன். அவள் தான் இப்போ மொத்தமாக போச்சு. மறுபடியும் உட்காந்து முதல்லேருந்து ஆடின இந்த வெறி எத்தனை கேமு ஏடா. இந்த கேம் நான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் ஜாலியாக இருக்குது கைஸ். வெறுப்பாகவும் கேம் ஆடும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம ஒன்று எடுக்கலான்னு போவோம். திடீர்னு குறுக்கில் வந்து ஒருத்தன் எடுப்பான். அவ்வளோதான் மூளைலாம் செதறிடுவானுங்க. ஏறும். இங்கே ஒன்று இருக்குறா தம்பி. சீக்கிரா இதெல்லாம் போனண்டா தம்பி. டே ஐயோ இந்த பேக்கனை பார்த்தல எனக்கு முடியல கைஸ். எனக்கு தலைலாம் சுற்றுது. இது பார்த்து கொஞ்சம் ஒரு போதும் பாருங்க கைஸ். நான் ஆல்ரெடி இந்த கேம் முடிச்சதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஆடும்போது எப்படின்னு பார்த்துங்க. இதெல்லாம் நான் தாண்டிருக்கேன் கைஸ். அங்கே இருக்குதுடா இருக்குடா. தம்பி டெலிபோர்ட் மாட்டான். எங்கடா எப்படா போச்சு? இதோ வலிக்கிட்டா. நான் தான் கைஸ் வலி மாறி போயிட்டேன். அது தாடி இப்படி தான் போகணும். கீழே வந்துடாதரா. இது வந்துடலாம். இது பிரச்சனை இல்லை. சோவா இவனுக்கு தான் கைஸ் பிரச்சனை. தூங்கிங்க அது கண்டத்தை சொல்லி விட்ருவானுங்க. அப்புறம் ஏறி வார்த்தையும் வெறுப்பாயிரும். இது மேலே படக்கூடாது. இப்போ ஏற்றலாம். ஸோ நம்மளுக்கு 10 வந்துட்டுருக்கோம். இதை தூக்கிடுவோம். ஓகே நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? அங்கே 2 இருக்குது. முடிச்சுட்டே இன்னொன்று. சூப்பர் மேலே எப்படா போகுது? வந்துச்சே ஏதோ தாண்டா வலி இருக்கும். எது வலி வந்துச்சுரா? சரி போய் பார்ப்போங்க சரிங்க கைஸ். இங்கே ஒன்று இருக்குது. இது வந்துச்சு கைஸ். எப்படி பார்த்துட்டு ஐயோ இந்த கேமில் அடிக்கடி இந்த மாதிரி தான் கைஸ்ட்டுக்கோங்க. எப்படி எங்கே போகிறதே மறந்துடும். 15 வந்துச்சா? ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிப்போம். எஸ் சைடில் பேட்ச் வந்துச்சா? ஐயோ அந்த பேட்ச் ரொம்ப இந்த பேட்ச் வந்து தான் கைஸ் உங்களுக்கு கிளைம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் கிளைம் ஆகாமல் என்ன ப்ரோ கிளைம் ஆகல கேட்குறாதீங்க. அது ஏதாவது பக்காக இருக்கும். நீங்கள் கேமில் வெயிட் பண்ணுங்கள். கேம் விட்டு வெளில போயிட்டிங்கன்னா அவ்வளோதான் போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஸோ அப்புறம் வந்து என்கிட்ட என்ன ப்ரோ நீ தான் சொன்ன இந்த மாதிரிலாம் ஏமாத்துற இப்படிலாம் சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. புரியுதா? இது ஏறிடும். கிட்டப்போ டக்கு கிட்டப்படா. அடி ஐயோ பொறுமையாக இதெல்லாம் பாரு எவ்வளோ வேகமாக போகுது. எப்படா போகிறது அந்த இடத்துக்கு? நான் வந்துச்சு கைஸ். இப்படி தான் பூச்சிரும். இப்படி எதுரா இந்த இதுவா இது வர வழியா? சரி இது வந்துட்டோம். சூப்பர். இந்த வழியே போட எறா. ஐயோ அப்படி எங்கே குதி எங்கடா கொண்டு வந்து விட்டுக்கிறீங்க? அங்கே ஏதோ சோப்பு கலரில் போய் எடுப்போம். டோரா பூஜின்னு பயணம் மாதிரி அழிய விட்டிங்கடா என்ன. வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம். எப்படா போகிறதாங்க? போய்ட்டு என்னடா உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நாங்கள் ஸ்பான் ஆகிருக்குது? அப்புறம் எப்படா நான் போவேன்? ஸோ கைஸ் நம்ம இன்னொரு டார்கெட் இந்த 20 எடுக்கணும். ஸோ அதை மட்டும் பார்ப்போம். கைஸ் ஆனால் ஐடி போனது ஒரு சைடு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது ஒரு நம்மளுக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கு கைஸ். கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை நம்மளுக்கு. இருந்தாலும் இது ஒரு கண்டென்ட். ஸோ அதை வச்சு நம்ம போடுவோம். இதில் என்ன பிரச்சனைனா நம்ம பழைய ரைவல் சைடு போயிருக்கோம். பழைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு போயிருக்கோம். பழைய அந்த பிஏ யூடியூபரு கிளைட் ஃபார் பிரிண்டட் ஸ்டீல் பிரிண்டட் எக்ஸட்ரா காலி ஆகிட்டுருக்கும். இப்போ அதெல்லாம் நீ எப்படா போய் எடுக்க போகிறேன்னா தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன அட்வான்டேஜ்னா ஸ்டீல் பிரிண்டட் போடலாம் கீஸ் நான். ஸோ ஸ்டீல் பிரிண்டட் வந்து ஒரு நல்ல கேமு. அது வந்து நான் அப்போலாம் ஏன் போக முடியலனா பேஸில் நிறைய இருக்கும். பிரெயின் ராட்டை சொன்னேன். எனக்கு வந்து ப்ரைவேட் சர்வர்ன்ற ஒரு கருமமே இருக்காது. அதனால் எப்போ பப்ளிக் சர்வரில் போனாலும் எவனாவது அதை தூக்கிப்பான். 10 கலெக்ட் ஆகிடுச்சு. ஒரு சைடு இதை பார்த்துனே இருக்கணும். எக்ஸ்ட்ரா கலெக்ட்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கடா வந்துக்கிறோம்? அந்த ஒர்க்கு வந்துட்டோம். என்ன சொல்லியிருந்தேன்? பப்ளிக் சர்வரில் போனால் எல்லாம் திருடிப்பானுங்க. அதனால் நான் எப்போதும் ப்ரைவேட் சர்வர் தான் எதிர்பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ப்ரைவேட் சர்வர் வச்சுருந்தான். அந்த ப்ரைவேட் சர்வர் திடீர்னு பார்த்தா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டால் ரோபெக்ஸ் கட்டில் போன்ட்டான். அவள் தான் எனக்கு ஆத்திரமாயிடுச்சு. நான் விட்டு போய் அதான் கேட்கலாம் முடியாது. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அது அவன் ப்ரைவேட் பேசுனாலும் அவனை உள்ளே விட்டுதே பேசுகிறான்னு ஆச்சு தோத்திட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவன் இந்த மாதிரிலாம் வம்பு வச்சுக்கூடாது. வச்சிங்கன்னா நம்மளுக்கே தேவையில்லாத பிரச்சனை ஆகும். அங்கே கூட்டமாக இவன் கேரக்டர்லாம் பார்க்கும்போதே வயிறு ஜோக் தான் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா சரி ஓகே. இங்கே எதாவது ஸ்பானாக இருக்கான்னு பார்ப்பேன். கீழே 20 எடுத்துட்டேன்னா டப்புன்னு இதுக்கு போயிடுவேன். நான் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ நான் எங்கே ஸ்பான் ஆகும்னு காட்டிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உட்காந்து இது அப்படி ஆடினுக்கிறேன். இன்னொரு விஷயம் சார்ஜ் இல்லை. அதான் விஷயம். ஸோ அதுவும் அந்த தப்பாக நினச்சிக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்கிறேன்ட்டு இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 தாங்க. ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ. எடுத்துடலாம். கவலைப்படாதீங்க. டப்பு டப்புன்னு எடுத்துடலாம். நம்ம ப்ரோ பிளேயர் எடுத்துலாம்.
கவலைப்படக்கூடாது. ஏறா ஐயோ ப்ரோ பிளேயர்லாம் வாயை விட்டா இப்போ தான் ஏற மாட்டேங்கிறான். இங்கேப்பா ஏறிட்டான்டா. இது இங்கே ஏதாவது இருக்கா? குதிரை தம்பி ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துற? டெலிபோர்ட் ஆப்ஷன் மட்டும் வேணாம்ப்பா. இப்போ டெலிபோர்ட் விட்றா. தோகுது. இதெல்லாம் தான் 3 கிடைக்குமா என்னன்னு தெரில. டி ஜஸ்ட் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரில கைஸ். அங்கே ஒன்று இருக்குது. வாங்கிட்டு போவோம். எங்கடா கீழே கூட்டின்னு போகிறேன்? கீழே இருக்குது. நம்ம வந்துச்சா 20 16 கைஸ். ஜஸ்ட்டு 4 தான் கைஸ். யாரும் ஆத்திரப்பட்டு வீடியோ விட்டு வெளில போயிடாதீங்க. 5 செகண்ட் எத்தனை பட்டுக்கிட்டு போடா தம்பி. இன்னும் 5 தான்டா. டக்குன்னு எடுத்து நம்ம நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகண்டா. சார்ஜ் இல்லைடா 22. சரி போட இவன் வேறு. போட மறுபடியும் அந்த அவதார் எடுக்கணும்னா நினச்சாலே வெறுப்பாகுது கைஸ். 17 ஐயோ அதை எடுத்து பல யூஜிசியை கலெக்ட் பண்ணி. ஸோ நான் இந்த டே 100ன்னு ஒரு சேலஞ்ச் வச்சேன் தெரியுமா? இதில் வந்து உங்களுக்கும் நிறைய யூஜிசி ஹெல்ப்பாக இருக்கும் கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்க. என்ன பேசுறதுன்னு தெரில கைஸ். அதான் ஸோ எல்லாம் யூடியூபர் இங்கிலீஷ் யூடியூபர்லாம் ஐ மீன் யூஜிசினா வந்து இங்கிலீஷ் யூடியூபர் தான். நானே இங்கிலீஷ் யூடியூபர் பார்த்து தான் போட்டிருந்தேன். ஸோ தமிழில் யூஜிசிக்கு யாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்திய தமிழ்நாட்டு யூனிவர்ஸ் தொலைக்காட்சியில் முதல் முறையாக தமிழ் யூடியூபர் யூஜிசியை போட போகிறாங்க கைஸ். வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் போட்டு லோல் பட தேவையில்லை. அவனுக்கு ஈர்த்து அடிப்பானுங்க. நம்ம அப்படியே ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கும் தொல்லையாக இருக்காது. டப்புன்னு தமிழ்லேயே பார்த்துட்டு போயிடலாம். ஸோ எத்தனைமா 17. ஐயோ கைஸ் இழுத்து அடிக்குது. ஸோ ஜஸ்ட் 3 தானே. நான் அப்படி டக்குன்னு போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைட் ஃபைனலி 20 எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதையும் கிளைம் பண்ணுறோம். எஸ். ஸோ அடுத்து 40. இது நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ எத்தனைமா இப்போ சார்ஜ் 21 9:30 மணிக்கு. ஸோ ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ காட்டுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தர. அப்படின்னா புதுசாக கேட்குறீங்க ஏன் புரியலன்ட்டு. எனக்கு நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமு. அதை வச்சுட்டு வீடியோ போட்டுங்கிறேன். வீட்டில் பார்த்தோன்னா என்னத்துக்காக சொல்லுங்கள். அது கஷ்டப்படல. ஒரு லைக் போட்டு விடுங்க. லைக் சப்ஸ்கிரைப்லாம் அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும். ஸோ 56 சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸு. ஸோ என் ஐடி எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிசிஎஃப்னு ஒருத்தன் சுற்றி நிற்பான். போய் அவன் சேனலில் போய் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நேற்று என்னாச்சுன்னா ப்ரோ கொலாப் பண்ணலாம். அவன் வேறு யாரும் இல்லை, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். அவன் பேரை சொல்ல வேணான்னு பார்க்குறேன். யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஸோ வாடா போய் இது ஆடலாம், ஆர்வி கூப்பிட்டுன்னு ஒரு கேம் இருக்குது. கேட்டுச்சு கூட கேட்டுச்சு கூப்பிட்டா வாடா 3 பேர் ஆடலான்ட்டு. அவனுக்கா நெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. சாவஸ்ட்டா எங்களை ஒரு வழியாக கேமுக்குள்ளே போனேன். எப்போ போனேன் தெரியுமா? நைட்டு 10:30 மணிக்கு. என்ன பண்ண முடியும்? 10:40 வரைக்கும் ஆட்டி எடுத்து வச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து லாகின் பண்ணால் ஐடி பேண்டு. அவன் தான் கைஸ் ஏதோ சூனியம் வச்சிட்டான் நம்ம கேரக்டரை பார்த்துட்டு. ஏன்னா தலைமை பார்க்கறதுக்கு சொட்டை ஒரு சைடு சொட்டை வந்துட்டுருவோம். அவர் வச்சிருக்க கேரக்டர் எப்போங்கடா அந்த கோவத்தில் பார்க்கறதுக்கு ஏதோ படத்தில் ஷாருக்கான் மாதிரியே இருப்பாப்பு இல்லையா? அதான் வந்து நான் கோவத்தில் நம்ம ஐடி மேலே ஏதோ சூனியம் வச்சிட்டார் போல். ஸோ அவர் சேனலில் போய் ஏன் ப்ரோ சூனியம் வச்சுன்னு கேளுங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பேசாமல் அடுத்த கேமுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு கிரியேட்டர் சேலஞ்சுன்னு போடுங்க. THALL சேலஞ்சர் குவிஸ்ன்ட்டு இதோ இந்த கேம் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது ஒரு யூஜிசி கேம் தான். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதோ ஃபஸ்ட்டு குவிஸ்ன்னு கேட்குதா? நீங்கள் கரெக்டாக சொன்னலாம் இது இல்லை, தப்பாக சொன்னாலே பரவாயில்ல. இதை பாருங்கள் நான் அடிச்சு விட்றேன். ஒன்றும் இல்லை, 2 விரல் வச்சுங்க கைஸ். ஒன்று இது அமுக்குங்க, ஒன்று சப்மிட் ஆன்சர். இப்படி மாற்றி அமுக்கினே இருங்க, டக்குன்னு போயிடலாம். அதை பாருங்கள். ஆள் தான் முடிச்சிட்டோம். என்ன கச்சுது? பேட்ச் வந்துச்சா? பேட்ச் வாடா தம்பி. பேட்ச் வாடா. என்னன்னு தெரில கைஸ், எதுவும் பேட்ச் வரல. பேட்ச் வந்துருக்கணும் ஆனால் வரல, ஏன்னு தெரில. கரெக்ட் கேமில் தான் ஜாயின் ஆகிருக்கேன்னு நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துங்க கைஸ். அது வந்திருக்கணும், அது ஏன் வரலன்னு எனக்கு தெரில. ஸோ அது ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேமே பக்காக தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ ஆமாம் கைஸ், முடிச்சா நம்மளுக்கு 3 இது கிடைக்கும். ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ இதை முடிச்சுட்டு டீசெண்டாக லீவ் ஆகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படியே அவதாருக்குள்ளே போய் நான் கரெக்டானது தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு அதுவே தெரியலையா? இல்லை கைஸ், கரெக்டாக தான் ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ்குள்ளே போயிருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹெட்டுக்கு போங்க. எடுத்தால் இருக்காது, ஏன்னா நம்ம எடுத்தது பேக்கு மட்டும் தான் எடுத்தோம். என்னோட அது ஐட்டம் அன்அவைலபிள் வெக்டர் ஆரோ
என்னடா எத்ததை காணும் கைஸ் கேம் பக்கு. இதை நீங்கள் எதுவும் கண்டுக்க வேணாம். நம்ம எடுத்துருக்கோம் 2 பாருங்கள். அசட்ஸ் கிளைடர் விங்ஸ் இஸ் அண்டர் ரிவ்யூ அண்ட் கரெக்ட்லி அன்அவைலபிள். இஃப் திஸ் ஐட்டம் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரோப்ளாக்ஸ் யூ வில் ரிசீவ் அ ரீஃபண்ட் வித்தின் வீக்கா. கைஸ் அப்போ எல்லாமே வேஸ்ட்டா? அண்டர் ரிவ்யூவா டேய்? அங்கே போச்சா? ஸோ கைஸ் அற்புதம்ல. ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். ரைவல்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு 2 மேட்ச் ஆட்டு நம்மளும் எக்ஸிட் ஆயிரும். நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். அதோட வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ் நம்ம. ஸோ டே நான் இப்போ வேறு ஏஆர் வச்சுன்னு போகிறேன்டா. பரவாயில்ல கைஸ், இதுதான் அப்டேட்டு. ஸ்டார்டிங் பிகினர் டூ டே பிகினர்லாம் சொல்லாதீங்க, நம்ம மனசு கஷ்டமாகுதுடா. சிரிக்க வேணான்னு சொல்லணும், அசிங்கமாகுதுண்ணா. டே இன்ட்டு எங்கடா இன்ட்டு போட்டேன். நான் இவனு கூட ஆடுறேன்டா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ்ரா. நான் ஒரு மேட்ச். ஐயோ 59. சரி ஆடலாம் பண்ண மாதிரி. எங்கடா ஓடுற பைத்தியாரா? ஏன் கேம் ஒரு மாதிரி கோளாராக இருக்குது? ஏன் என் தலை மட்டும்தான் இருக்குது? என்னடா ஒன்றுமே காணோம். எப்படி ஆடுவேன் நான்? மேப் பேர் மட்டும் தானே இருக்குது. ஐயோ கோவிந்தா சூப்பர். ஃபஸ்ட் மேட்ச்சில் கத்தம். ஓ கைஸ் 2D ரைவல்ஸு நம்மளால் செலக்ட் ஏன்னா பாருங்க கைஸ், பட்டனை காணும், எதுவுமே காணும். இப்போ நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்கள். சைடில் பட்டன் இல்லை, எதுவுமே இல்லை. சருகிற பட்டன் இதை பாருங்கள். இன்விசிபிள் கேம், இதுதான் இன்விசிபிள் கேம். பார்த்து தெரிஞ்சேன் கைஸ். என்னோட பாருங்கண்ணா இதுலேயும் சாவடிக்கிறேன் கைஸ். இருங்க கைஸ் சொன்னேன் சாவடிச்சிட்டேன்னா அப்புறம் பிளேயர் கைஸ். எப்படி பட்டனே இல்லாமல் சாவடிச்சோமா? பாருங்க கைஸ் ஒன்றுமே தெரியல. அப்படியே 2D எல்லாம் அப்படியே பொட்டியாகுது. பட்டன் இல்லை, எதுவும் இல்லை. வேறுங்க எங்கே எதை திட்ட பாருங்க கைஸ். இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படுற எல்லாம் உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் போடுங்க கைஸ். ஆப்பனன்ட்டே காரம் எங்கே லைட்டு மட்டும் ஏறுது. எங்கடா என்ன பட்டன்னே தெரில கைஸ். சுடுற பட்டனு குதிக்கிற பட்டனு அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஹெல்த்து கூட என்ன எதை வச்சு அடிக்கிறான்னு கூட தெரில. இதோ வித் டேஜஸ் இதை பாருங்க. அவன் என்ன பண்ணுறானே தெரில எனக்கு கைஸ். நம்ம பழைய ஐடி போனதில் இந்த ஜிசிஎஃப் பைப்பில் நம்மளுக்கு சூனியா வச்சிட்டான். அது மட்டும் எனக்கு பச்சையாக தெரியுது. எங்கடா இருக்கிறான்? வாட தம்பி ப்ளீஸ்ரா சா வச்சுக்கிறேன்டா. ப்ளீஸ்ரா தம்பி ஷவுட் அவுட் கொடுக்குறேன்டா தம்பி. ப்ளீஸ்ரா பேசின்னு தானே இருக்கிறேன். ஏன் அடிக்கிறேன் கைஸ்? நம்ம இந்த ஒரு ஏம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா முடியாது கைஸ். என்ன பரிதாபமாக இல்லையா கைஸ் நிலைமையை பார்த்தா? பாருங்கள் ரீலோடு ஸ்கோப்பு இது ரீலோடு எல்லாம் சும்மா சுடுவோம். ஏன்னா என்ன ஆகணும்னு தெரில, ஒன்றும் புரியல. வெறும் இந்த மாதிரி ஒரு ரைவல்ஸ் கேமை யாராவது பார்த்துருப்பாங்களா? ஐயோ ஷூட் பட்டன் பதிலாக இந்த ரீலோட் பட்டன் நான் மீனுங்கிறேன். வந்துச்சு சாப்பிடா சுத்துறா கைஸ். பாருங்க என் நிலமையை பாருங்க கைஸ். ரைவல்ஸு எப்படி இது பாருங்க. இந்த நிலமையில் இருக்கிறேன். 59 லெவலு இன்விசிபிளாக தோக்காட்சின்னுக்கிறேன். எங்கடா தம்பி வெயிட் பண்ணு தம்பி இருப்பா. தம்பி இருங்கப்பா. சேர்த்து போப்பா. இன்னும் நானும் 59 லெவலில் போய் நான்லாம் இந்த இன்னத்துக்கு கையில் முடிச்சிருவோம்டா. இவனுங்களாம் இந்த மாதிரிலாம் இருந்தா போங்கடா. டாடா இன்விசிபிளாக இது ஏன்டா இந்த கேம் எடுத்துக்கிது? ஐயோ கைஸ் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகணுங்களே. ரோபெக்ஸாக வந்ததுண்ணா. இது சூப்பர். கேமே எதுவும் இல்லை. ஏன்டா ரீலோட் ஆகினேக்குது இந்த கண்ணு? ஜஸ்ட் மிஸ் கைஸ். அசால்ட் ரைஃபிள் தான். ஸோ 3க்கு 3 ஈக்குவல் பண்ணிட்டாப்புல முடிச்சிடலாம். நோ ப்ராப்ளம். தோகுது பேர் கோஜோ ஜேஜேகே ஜுஜுட்சு கைசன் கோஜோன்னு வச்சுக்கிறாங்க கைஸ். அது வாடா தம்பி டேய் எங்கடா ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுறோம். எங்கடா ஆளை காணும்? மாதம் டைலாக் பேசிட்டு வரும்போது எங்கேயாவது ஆளை காணாமல் போயிடுவீங்க. தோக்குறான் சவுடா. இது நீ எப்படி கட்டுப்பிடிக்கலாம் கேட்காதீங்க கைஸ். ஒரே பட்டன் தான் இருக்குது. டே கைஸ் இந்த மாதிரி ஒரு HP கைஸ். சத்தியமான காண்டாவது கைஸ். ஏன் இந்த ரைவல்ஸ் என்ன இப்படி படுது எதுவுமே தெரில கைஸ். போய் நாய்ஸ்கிட்ட கேளுங்க கைஸ், ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு கைஸ். சத்தியமாக காண்டாவது எனக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம தோற்றுறோம். ஸோ அடுத்த வாட்டியாவது நம்மளுக்கு ஒழுங்காக வரும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.